பரிபூரண அருளும் பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசிநாதன் சூரியன். அதனால் எப்பவுமே எல்லா விஷயத்திலையுமே ஒரு முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். உடல் உறுப்புகளில் இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் மகம், பூரம், உத்திர நட்சத்திரங்கள்லாம் அடங்கியிருக்கு. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இவங்களுடைய சொல் கேட்டு எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பகலில் செய்கிற வேலை, தொழில் எல்லாமே நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக மேசம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த ராசியில் நட்பு ராசி அமையும். இவங்க மூலிமா ஒரு கூட்டு தொழிலோ ஒரு கூட்டு வியாபாரமோ அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். இவங்கெல்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் நட்பு ராசியாக அமையும். இவங்க மூலிமா சில உதவிகள் கிடைக்கும். மற்ற ராசிக்காரங்களாம் எங்களுக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மற்ற ராசிக்காரங்க உதவுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க. கொஞ்சம் வயதாக ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருமனான தோட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உருண்டையான கண்கள் உடையவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. யாருக்கும் எந்த விதத்துலையும் பயந்து நடக்க மாட்டாங்க. ரொம்ப தைரியசாலியில் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகம். அதனால தான் அனாவசியமான பிரச்சனைகளில் அதிகம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுடைய இயல்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரையுமே அப்படியே ஒரு அன்பான பார்வையால் பார்க்கக்கூடியவங்களா அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. யாராவது இவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு விரோதமாக ஏதாவது செயல்படுறாங்க அப்படின்னா அதே இடத்துலையே அவங்கள ஆட்டி படைக்கக்கூடியவங்களா அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல அன்பானவங்க தான், ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க தான், நல்ல ஒரு தெய்வ பக்தி உடையவங்க தான். ஆனால் இவங்களுக்கு இடைஞ்சலாக யாராவது செயல்படுறாங்க, இவங்களுக்கு எதிராக ஏதாவது தொழிலோ ஒரு வியாபாரத்திலே இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அதே இடத்துல கண்டித்து அவங்கள எதிர்த்து நிற்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு புகழ் உள்ள ராசி அப்படின்னு இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். என்ன ஒன்று அதிக இடத்துல பார்த்தீங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதனால் அப்படின்னா அந்த முன்கோபத்தால் கொஞ்சம் ஏமாந்துருவாங்க. சரி போ அப்படின்னு அந்த இடத்த விட்டு விலகக்கூடியவங்களா அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் திருப்திகரமாக அமையாது. சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். வாழ்க்கை துணை சொந்தத்தில் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையாது. கொஞ்சம் இரவலில் தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணை அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பர்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எல்லாத்தையுமே அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே குடும்ப உறவுகளால் வரும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதனால தான் இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனி கொடுத்தனதை தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் விரும்புவாங்க. கூட்டு குடும்பம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுடைய தசாபுத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, காதல் விவகாரங்கள் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா கூட அவர் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கால் பண்ணி பயன்பெற்றிருக்கிறதா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் எடுக்கலை அப்படின்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாட்களை பொறுத்தவரைக்கும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய நாட்களை அமைந்திருக்கு. எதிரிகளுடைய சூழ்ச்சியை அறிந்து அதை முறியடிக்கக்கூடிய ஒரு நாட்களை தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபராக இந்த சிம்மராசி என்பவர்கள் வரக்கூடிய உறவுகள், நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம்
பிறக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. திருமணமானவங்களுக்கு வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வெல்லாம் கலந்துக்குவீங்க, அல்லது உங்களுடைய உறவுகள், அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்கு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உடன்பிறப்புக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னா எந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக தான் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உறவினர்கள் ஒரு சில விஷயங்களுக்காக சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவப்படாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க, அதற்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய குடும்பத்து பேருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதைலாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க, அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய தாய்க்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைகள் வருகின்ற நாட்களில் வரும். சின்னதாக பாதிப்பு ஏதாவது வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சமாக பிரச்சனை இருக்கக்குள்ளேயே உடனடியாக நீங்கள் மருத்துவர் அணுகி உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். வெளியூர், வெளிநாட்டுக்கு செல்லலாம். வெளியூர் புண்ணிய தலங்களுக்கெல்லாம் செல்லணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்திருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் பெரியவங்களுடைய அறிவுரையை கேட்டு அதன் பிரகாரம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் கூட சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில், தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தைரியமாக ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்கன்னா கூட ஒரு அளவுக்கு லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில், குறிப்பாக உங்களுடைய புகுந்த வீட்டு உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கணவனுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பணிக்கு செல்கிற பெண்களுக்கு அலுவலகத்தில் ஒரு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி பெண்கள் செவ்வாய்க்கிழமையில் கந்த சஷ்டி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. முடிந்தால் ஒரு 9 செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இந்த சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த 2 விஷயங்களும் செஞ்சீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு இடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ஏதாவது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு முக்கியமான ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இருக்கிறதுனால தொழிலில் அதன் மூலிமா மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க சந்திக்க போகிறீங்க. எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் அஸ்திவாரம் போட போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. கூட்டு தொழில் அமோகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உழைப்புக்கேற்ற நல்ல ஆதாயம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரங்க கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு.
பொருளாதாரத்தில் இருந்த அந்த பிரச்சனை சரியாகும். என்றாலும் கூட திடீர்னு சின்ன சின்ன சுப விரயங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தி ஏற்படும். என்னடா நம்ம ஒரு பக்கம் சம்பாதிக்கிறோம், ஒரு பக்கம் செலவு ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த சிம்மராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோட கூட வெளி உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து